ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஹேபிட்ஸ். இந்த 7 ஹேபிட்ஸ் விச் ஆக்சுவலி ஷேப்ஸ் யுவர் லைஃப் பெட்டர். இந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்களும் உங்கள் லைஃப்பை வந்து ஒரு பெட்டரான பொசிஷன்ஸில் வைக்க முடியும். இல்லைனா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் ஆர் டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க முடியும். அது என்னென்ன ஹேபிட்ஸ்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச விஷயம் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்களும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் யுவர் டே வித் அ பிளான். நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்கள் அந்த நாளில் என்ன பண்ண போகிறீங்கிறத ஒரு பிளானோட ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணி ஆரம்பித்தா உங்களுக்கு அந்த டே வந்து நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக போகும். நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நாளில் என்னென்னலாம் செய்ய போகிறீங்கிறத ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இந்த டைமில் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டே வந்து கண்டிப்பாக வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அமையும். கண்டிப்பாக இந்தந்த விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன், இந்த இதெல்லாம் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறதெல்லாம் வந்து விட்டுருங்க. போயிட்டு வந்து இந்த ஃப்ரீ டைமில் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து எழுதுறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேபிட்டு. அடுத்த செகண்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூவ் யுவர் பாடி. இங்கே நான் மூவ் யுவர் பாடின்னு எதை சொல்லி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எக்ஸசைஸ் இதை தான் நான் மீன் பண்ண வரேன். காலைல தூங்கி எந்திரிச்சோடனே அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் உங்களோட பாடிக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டை கொடுக்கறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஹேபிட். அப்படி பண்ணும்போது ஒரு எக்ஸசைஸ் ஆர் வாக்கிங் இல்லை ஜாகிங் இல்லை ஏதாச்சும் பண்ணும்போது உங்கள் பாடிக்கு அந்த அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து உங்கள் பாடிக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். உங்கள் மூடை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓவரால் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். அண்டு ஃபோக்கஸை வந்து இன்னும் ஷார்ப்பன் பண்ணும். இதெல்லாம் வந்து நான் சொல்லலை, சயின்டிஃபிக் ஸ்டடீஸே அதை தான் வந்து சொல்லுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் ஓவராலாக வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு எனர்ஜியை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் உங்களுக்கான கிளாரிட்டி அண்ட் டிசிப்ளினையும் சேர்த்தி கொடுக்கும். ஸோ இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற டாஸ்கில் எல்லாமே வந்து ப்ராப்பராக திங்க் பண்ணி எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸசைஸை வந்து உங்களோட டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு 15-20 மினிட்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட் யுவர் மைண்ட் வைஸ்லி. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மைண்டுக்கு வந்து கரெக்டான தேவையான விஷயத்த மட்டும் கொடுங்க. தேவையில்லாத விஷயத்த வந்து நீங்கள் பார்த்து இந்த சோஷியல் மீடியாலலாம் பார்த்து மண்டையில் ரொம்ப ஏற்றிக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் எடுக்கிறோம்னா அதுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். அதே மாதிரி தான் உங்கள் பிரைனுக்கும் நீங்கள் என்ன மாதிரி லைக் நாலேஜை இன்புட்டாக எடுத்துக்கிறீங்களோ அதுதான் வந்து அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க, இல்லைனா அதுவாக தான் நீங்கள் ஆவீங்க. ஸோ உங்கள் மைண்டுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நீங்களே டிசைட் பண்ணி இந்த நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இந்த இன்டர்நெட் காலத்தில். கரெக்டான விஷயத்த மட்டும் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா இருக்கும் உங்கள் டெய்லி ஹேபிட்டில். அடுத்தது 4வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் டிசிப்ளின் நாட் மோட்டிவேஷன். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். உங்களால் கொஞ்ச நாள் தான் வந்து மோட்டிவேட்டடாக இருக்க முடியும். அதுவே டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா அது வந்து லாங் டேர்மில் வந்து தொடர்ந்து வரும். மோட்டிவேஷனாக இருந்து ஒரு வேலையை செய்யும்போது கொஞ்ச நாளைக்கு தான் வந்து அதை வந்து நம்ம ஒரு 1 வீக் 10 டேஸ் செய்வோம். அதுக்கப்புறமேட்டு எங்கடா இதில் ரிசல்ட்டே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி விட்டுருவோம். அதுவே நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் வந்து நான் டிசிப்ளின் சொல்ல வரேன் இங்கே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முயலும் ஆமையும் ஒரு ரேஸ் வச்ச கதை நமக்கு சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்கல்ல. முயலும் ஆமையும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் ஃபினிஷ் பண்ணுறப்போ வந்து ஆமை வந்து ஜெயிச்சிருக்கும். முயல் வந்து கொஞ்சம் தூரம் கிட்ட அந்த லைனு கிட்ட வரைக்கும் ஓடிட்டு அங்கே போய் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் சொல்லுவாங்க. ஆமா, அங்க தானே வருது. ஸோ, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமேட்டு கிட்ட வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கதையில. அதில பார்த்தீங்கன்னா, முயல் வந்து கொஞ்சம் வேகமா வந்தாலும் அத லைன கிராஸ் பண்ணாம அங்கேயே தூங்கிருச்சு. ஆனா, ஆமை வந்து கன்சிஸ்டன்ட்டா மெதுவா வந்தாலும் அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி அந்த லைன ரீச் பண்ணனால தான் அது வந்து ஆமை வந்து ஜெயிச்சுது. ஸோ, அதே மாரி தான் நம்ம லைஃப்லயும் ஸ்மால் அண்ட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ட வந்து டிசிப்ளினா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா லாங் டேர்ம்ல வந்து சக்சஸ்ங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து மோட்டிவேட்டடா இல்லாம டிசிப்ளின்டா இருக்க பழகுங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹேபிட். அடுத்தது 5வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் யுவர் டைம்.
இந்த உலகத்திலேயே ரொம்ப வேல்யூபிளான ரிசோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டைம் தான். ஏன்னா, டைம் வந்து ரொம்ப ஒரு ப்ரிஷியஸான திங். ஸோ அத வந்து நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணா தான் வந்து நீங்க நெனைக்கிற ரிசல்ட் ஆர் சக்சஸ் ஆர் நாலேட்ஜ் எதுவா இருந்தாலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேவையில்லாத விஷயத்துல வந்து டைம ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட செல்ஃப் குரோத் ஆர் செல்ஃப் டிசிப்ளின் ஆர் வாட்டெவர் அதுக்கோசரம் நீங்க வந்து அந்த டைம வேல்யூபிளா யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாரி யூஸ் பண்றப்ப கண்டிப்பா உங்களோட சக்சஸ வந்து யாராலயும் வந்து இது பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹேபிட். உங்க டைம் மேனேஜ்மெண்ட்ட வந்து டைம் ரிசோர்ஸ வந்து கரெக்ட்டா வந்து உங்க லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணணுமோ, அத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தவங்க வந்து உங்க டைம வந்து வேஸ்ட் பண்ண விடாதீங்க. அ நீங்களும் மத்தவங்க டைம்ல வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுவும் தேவையில்லாத விஷயத்துல. ஸோ உங்களோட டைம எப்படி வேல்யூபிளா மேனேஜ் பண்றது, இல்ல எப்படி பண்றதுன்னு அத வந்து கத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹேபிட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆர் உங்க டைம வந்து எப்படி வேல்யூபிளா யூஸ் பண்றதுங்கிறத வந்து கத்துக்கோங்க. அடுத்தது 6வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ். உங்க நாலேட்ஜ வந்து கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆர் ஏதாச்சும் ஒரு புது விஷயத்த வந்து கண்டிப்பா கத்துக்கிட்டே இருங்க. இங்கிலீஷ்ல ஃபேமஸான ஒரு சேயிங் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "லேர்னிங் இஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ்." ஆமா, அந்த லேர்னிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு கட்டத்தில முடியவே முடியாது. அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நம்ம 12த் முடிச்சா அடுத்தது காலேஜ் போய் அங்க நெறைய விஷயம் கத்துக்குவோம். காலேஜ் முடிச்சா வொர்க்ல போய் நெறைய விஷயம் கத்துக்குவோம். வொர்க் முடிஞ்சா லைஃப் சம்மந்தப்பட்டமா நெறைய விஷயம் கத்துக்குவோம். அது மாரி லேர்னிங்கிறது வந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அது மாரி ஏதாச்சும் டெய்லியும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. என்ன லேர்ன் பண்றது எதுவுமே என்ன பண்றதுன்னே தெரிலன்னா, இப்போ ஆன்லைன்ல நெறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ஆன்லைன்ல இருக்கு. வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், கன்டென்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, பப்ளிக் ஸ்பீக்கிங், கோடிங் எது வேணா இருக்கட்டும், குக்கிங், ஃபோட்டோகிராஃபி எது வேணாலும் இருக்கட்டும். இந்த ஆன்லைன்ல நெறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்கு. யூடியூப் சேனல் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ அதில போயிட்டு எடுத்து உங்க ஸ்கில்ல வந்து கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து கண்டிப்பா உங்கள லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஹேபிட். அடுத்தது 7வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் ட்ராக் ஆஃப் யுவர் ப்ராக்ரஸ். நான் முன்னாடி இந்த சொன்னேன்ல ஒரு 6 விஷயம். அது எல்லாத்தையும் எழுதி வச்சு, நீங்க வந்து கரெக்ட்டா தான் அதெல்லாம் பண்றீங்களா, பண்ணலையா அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்றது தான் இந்த 7வது ஹேபிட்டு. ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். இது பண்ணலன்னா வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா தான் பண்றீங்களா, இல்ல எதுவுமே ப்ராக்ரஸ் நடக்குதா என்னன்னே வந்து தெரியாது. ஸோ எல்லாத்தையும் எழுதி வச்சு கரெக்ட்டா ட்ராக் பண்றம்போது, நம்ம எந்த கரெக்ட்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்கோமா, இல்ல எந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணவே இல்ல, எதெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்றோம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ ட்ராக் பண்றதுங்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயம் உங்க டெய்லி லைஃப்ல. அ இந்த விஷயம் இந்த ஹேபிட்ன்னு மட்டும் இல்ல. எதா இருந்தாலும் வந்து நீங்க எழுதி வச்சு ட்ராக் பண்றதுங்கிறது வந்து ஒரு எஃபெக்டிவ் ஹேபிட் ஆஃப் க்ரோயிங்ன்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்க ப்ராக்ரஸ்லாம் நீங்க ட்ராக் பண்ணாலே வந்து அதில ரிசல்ட் கிடைக்குதா, கிடைக்கலையாங்கிறத வந்து உங்களாலேயே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியும். நான் எந்த இடத்துல தப்பு பண்றேன், நான் எந்த இடத்துல வந்து சரியா பண்ணல, இத நான் எப்படி இன்னும் எஃபெக்டிவா பண்ணலாம், இன்னும் நான் எப்படி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்றப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கண்டிப்பா வந்து உங்க ப்ராக்ரஸ்லாம் நீங்க ட்ராக் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 7 ஹேபிட்ஸ் தான் வந்து உங்க லைஃப வந்து ஒரு பெட்டரான பிளேஸ்ல எடுத்துட்டு போறதுக்கு, இல்லன்னா டிஃபரன்ஸ கிரியேட் பண்றதுக்கு வந்து ஒரு 7 ஹேபிட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் see you in the next video. Thank you.